ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் போராட்டம் தொடர்பாக நமது கோவை செய்தியாளர் ஷெர்லியிடம் விவரங்களை கேட்கலாம். ஷெர்லி, சொல்லுங்க, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு கோவையில், அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. குறித்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பாக இன்று நடத்தப்படும் வேலை நிறுத்தம் காரணமாக கோவையிலும் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கோவையில் பார்த்தோம்னா இடைநிலை ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் என சுமார் 90% மேலான ஆசிரியர்கள் இன்று இந்த வேலை நிறுத்தத்தை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்பொழுது இந்த வேலை நிறுத்தத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்கே கோஷங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வேலை நிறுத்தம் காரணமாக அரசுக்கு மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக அரசு சம்பந்தமாக வேலைகள் பாதிக்கப்பட்டு அரசு அலுவலகங்களில் ஊழியர்கள் இல்லாமல் ஒரு வெறிச்சோடி காணப்பட்டக்கூடிய நிலை தான் இருக்கிறது. இது போலவே பள்ளிகளில் பார்த்தோம்னா இந்த தேர்வுகள் நெருங்கக்கூடிய நிலையிலும் 90%க்கும் மேலான ஆசிரியர்கள் இந்த தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டதன் காரணமாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் இன்று பெரிதளவே பாதிக்கப்படுறாங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக இங்கு இந்த போராட்டத்தை நடத்தி வரும் ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் நம்மிடையே இருக்காங்க, அவங்களிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த போராட்டத்தினால பள்ளிகள் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அரசுக்கு வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கை. கண்டிப்பாக இந்த கோரிக்கை 9 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் இன்று மட்டுமல்ல கடந்த 2 ஆண்டுகளாக வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்றுகிறோம் என்று வாக்குறுதி அளித்து இன்று ஏமாற்றி வருகிறது. அரசு நீதிமன்றத்திற்கு சென்று எங்களுடைய போராட்டத்தை நசுக்க நினைத்தது. ஆனால் நீதிமன்றத்திலும் இன்று இந்த வேலை நிறுத்தத்திற்கு தடை இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய கோரிக்கையின் மீது உள்ள நியாயத்தின் அடிப்படையில் தான். நிச்சயமாக இன்று தமிழகத்தில் உள்ள 90% பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. அரசு ஆசிரியர்களும் அரசு பணியாளர்களும் 90% இன்று இந்த வேலை நிறுத்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய ஊதிய உயர்வுக்காக போராடவில்லை. எங்களுடைய சந்ததிக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்காகத்தான் இந்த போராட்டம். அது மட்டுமல்ல, மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கு 20 ஆண்டு 30 ஆண்டு பணியாற்றிய ஆசிரியர்களை அங்கன்வாடி மையங்களிலே LKG UKG வகுப்பெடுப்பதற்கு பதவி இறக்கம் செய்திருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியில் இருந்து இறங்கி கீழான பதவியில் சென்று வேலை செய்ய என்று சொன்னால் செய்வாரா? ஒரு தலைமை செயலாளர் தன்னை விட கீழ்நிலையில் உள்ள ஒரு பதவியில் சென்று 20 ஆண்டு காலம் கழித்து கீழே சென்று பணியாற்றுங்கள் என்று கூறினால் செய்வார்களா? அதுபோலதான் இன்றைக்கு ஆசிரியர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கன்வாடி மையங்களும் சத்துணவு மையங்களும் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இன்று வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அரசாங்கம் வேலை கொடுக்க பல லட்சம் பேர் வேலை வாய்ப்பத்தில் பதிவு செய்து காத்திருக்கிற போது இந்த அரசாங்கம் காலி இருக்கிற பணியிடங்களை எல்லாம் காலி செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, காலையில் கோரிக்கை வைத்து மாலையில் ஊதிய உயர்வு MLA-க்களுக்கு, அவர்களுக்கு ஓய்வூதியம் உண்டு. ஆனால் 30 ஆண்டுகள் இந்த மக்களுக்கு சேவை செய்கிற எங்களுக்கு ஓய்வூதியம் மறுப்பது நியாயமில்லை. எனவேதான் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். ஊதிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி களையப்பட வேண்டும். குறிப்பாக கல்வித்துறை அமைச்சரும் கல்வித்துறை செயலாளர் அவர்களும் தங்களுடைய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இன்று தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலே வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது பார்த்தோம்னா இந்த 12ஆம் வகுப்பு தேர்வுகள் வரக்கூடிய சூழல்ல இந்த வேலை நிறுத்தம் நடைபெற்று இருக்கு. இதனால மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் நாங்கள் ஏற்கனவே எல்லா பாடங்களையும் நடத்தி முடித்தாகிவிட்டது. அவர்களுக்கு இப்போது ரிவிஷன் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் மிகுந்த கவலையோடு தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஏனென்றால் 2 ஆண்டு காலம் இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தையும் எங்களையும் ஏமாற்றிவிட்டது. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அளித்த வாக்குறுதியை அவரது பெயரால் நடத்துகின்ற இந்த முதல்வர் கோரிக்கை நிறைவேற்றாமல் காலம் கடத்துவதும் ஏமாற்றுவதும் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மாணவர் நலன் பாதிப்பதற்கு நாங்கள் பொறுப்பில்ல, இந்த அரசும் முதல்வரும் தான் பொறுப்பு. எனவே இப்போதும் கூட காலம் கடந்தவில்லை. முதல்வர் அவர்கள் அழைத்து பேசி இந்த நியாயமான 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அவர் நிறைவேற்றுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் எந்த அடக்குமுறை வந்தாலும் தொடரும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். இந்த தொடர்
போராட்டம் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதாவது அரசு ஊழியர்களாகட்டும் இந்த பள்ளி ஆசிரியர்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அரசு பணிகளும் பள்ளிகளில் நடக்கக்கூடிய பாடவகுப்பும் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான அந்த காரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியது அரசுதான் எனவும், எனவே அரசு இதனை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்றால் தங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் கோவையில் நடத்தி வரும் போராட்டம் குறித்த தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி ஷெர்லி. அடுத்ததாக மற்ற செய்திகளை பார்க்கலாம். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் திட்டமிட்டபடி இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், சொல்லுங்க, அரசு ஊழியர்களோட வேலை நிறுத்த போராட்டத்தில் சேலத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. சிவசங்கரி, இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்திருந்த திட்டமிட்ட வேலை நிறுத்தம் இன்று முதல் துவங்கியிருக்கு. குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் 247 உயர்நிலை பள்ளிகளும் 1422 மேல்நிலை மற்றும் துவக்க பள்ளிகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 90% ஆசிரியர்கள் இன்று பணிகளை புறக்கணித்துவிட்டு தற்போது ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர்கள் முன்பாக 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று குவிந்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் தங்களுடைய பணிகளை புறக்கணித்து விட்டு இன்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் மாணவர்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாத வகையில் மாற்று ஆசிரியர்கள் மூலமாக மாணவர்களுக்கு இந்த பள்ளிகள் மூடாமல் மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறிப்பாக இவர்களுடைய இந்த 9 அம்ச கோரிக்கை, அதாவது இவங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அதே போல சிறப்பு காலமுத ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட இந்த 9 அம்ச கோரிக்கைகளை பல நாட்களாக இவர்கள் அரசிடம் கோரிக்கையாக விடுத்து வந்தனர். இந்த நிலையில் சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில், அதாவது இன்று 22ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அரசு ஊழியர்கள் அறிவித்தனர். தற்போது திட்டமிட்டபடி அரசு ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்று இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நேரலை காட்சிகள் தான் பார்த்துட்டு இருக்கு. இங்கு பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் தங்களுடைய பணிகளை புறக்கணித்து விட்டு இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விடுப்பெடுத்த ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்த போதிலும் அந்த எச்சரிக்கையை மீறி தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் தற்போது இந்த பணிகளை புறக்கணித்து விட்டு இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சேலம் மாநகர பகுதியில் செயல்பட்டு இருக்கிற நகராட்சி மற்றும் மாநகராட்சி பள்ளியை பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களும் அதே போல கிராமப்புறங்களில் இருக்கிற ஆசிரியர்களும் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் காரணமாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கூடுதலாக காவல்துறையினருக்கு வைக்கப்பட்டிருக்காங்க. மாணவர்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களுக்கு கேட்கும்போது இங்கு ஆசிரியர்கள் வகுப்புகளுக்கு செல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு மாற்று ஆசிரியர்கள் மூலமாக மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதற்கான வழிகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்காங்க. தற்போது இந்த போராட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் நம்ம இணைஞ்சிருக்காங்க. அவங்களிடம் சில பேசுவோம். சார் வணக்கம் சார். சேலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு நடைபெற்று இருக்கு சார்? சேலத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்துட்டு இருக்கீங்க? சேலம் மாவட்ட வட்டக்கிளையை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 5-6க்கும் மேல் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டுள்ளோம். தமிழக அரசானது எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இதனால் வரை அழைத்து பேசாமல் ஒரு காலண்டீடு செய்து வருகிறது. அதே நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் எதிர்பார்த்தோம். நீதிமன்றத்துக்கு தமிழக அரசானது ஒரு சரியான தகவலை கொடுக்காமல் நீதிமன்றத்தில் தமிழக அரசு கோபத்தை தூண்டியுள்ளது. தமிழக அரசானது நீதிபதிகள் மட்டும் கோபத்தை தூண்டவில்லை, தமிழகத்தில் பணிபுரிவர்களுடைய ஒரு 15 லட்சம் பேர் அரசு ஆசிரியர்களையும் கோபத்தை தூண்டியுள்ளது. இந்த போராட்டம் என்பது தமிழக அரசு நியாயம் கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் நடைபெறும். தமிழக அரசானது உடனடியாக அழைத்து பேசி ஒரு தீர்வு காண வேண்டும் என்று ஜாக்டோ ஜியோ சேலம் மாவட்ட அமைச்சர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கீங்க? சுருக்கமாக சொல்லுங்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வருவாய்த்துறை ஊழியர்கள், வளர்ச்சித்துறை ஊழியர்கள், அனைத்து பள்ளியில் பணிபுரிய ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், உயர்நிலை ஆசிரியர்கள், மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள், பட்டதாசி ஆசிரியர்கள், பல்கலைக்கழக ஆசிரியர்கள், அதே போல கல்லூரி ஆசிரியர்கள் போன்ற ஆசிரியர்களும் கலந்து. சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த அரசு ஊழியர்கள் தங்களுடைய பணிகளை புறக்கணித்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை அதாவது 90% ஆசிரியர்கள் தங்களுடைய பணியை புறக்கணித்து விட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க.
ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் சேலத்தில் நடத்தி வரும் போராட்டம் குறித்த தகவல்களை பதிவு செய்தீங்க. ரியாஸ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக மதுரையில் நடைபெற்று வரும் ஜாக்டோ ஜியோ போராட்டம் குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரி, சொல்லுங்க, மதுரையில் நடந்து வரும் வேலைநிறுத்த போராட்டத்தால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. சிவசங்கரி, மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தான் நாம் இருக்கிறோம். அந்த காட்சிகளை தற்போது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகம் முழுவதுமே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குழுவிந்திருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது போராட்ட காலத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு முக்கிய கோரிக்கையான 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் என்பது தொடரும் என அறிவித்திருக்கிறார்கள். நாளை முதல் சிறை நிரப்பு போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற ஒரு சூழல் தான் தற்போது நிலவி இருக்கிறது. வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஆரம்ப பள்ளி, மாநகராட்சி பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே துறைகளிலுமே 90% மேலானோர் தற்போது போராட்ட காலத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இதனால் வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல் தான் நிலவி இருக்கிறது. தற்போது ஜாக்டோ ஜியோட ஒருங்கிணைப்பாளர் செல்வம் அவர்கள் நம்மோடு இருக்க ஓட்டை கேட்கலாம். முக்கியமாக தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இப்ப சற்று முன் செய்தியாளர் சந்தித்து ஒரு கோரிக்கை நிறைவேற்றியிருக்காங்க. மாணவர்களின் நலன் கருதி தங்கள் பள்ளிகளுக்கு திரும்பி கல்விகளை போதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக தமிழக அரசிற்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம், மாணவர் நலன் கருதி எங்களுடைய கோரிக்கைகளை கடந்த 2 ஆண்டுகளாக தமிழக அரசிடம் வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை வைத்ததோடு மட்டுமல்லாமல் நீதிமன்ற தலையீட்டின் பேரில் நாங்கள் தற்காலிகமாக எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசாங்கம் நிறைவேற்றும் என்ற பட்சத்தில் நிறுத்தி வைத்திருந்தோம். ஆனால் அதையும் எங்களுடைய கோரிக்கை செவிமடுக்கப்படவில்லை தமிழக சர்க்கார். எனவே மாணவர் மக்கள் நலன் கருதிதான் கடந்த 2 ஆண்டுகளாக எங்கள் போராட்டத்தை தள்ளி வைத்திருந்தோம். எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக சர்க்கார் அழைத்து பேசி தீர்வு கண்டால் ஒழிய நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய போராட்டத்தை கைவிடுவோம். இல்லை என்றால் ஏற்கனவே பல்வேறு கட்டங்களில் எங்களுடைய போராட்டத்தினுடைய வடிவத்தை தமிழக அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லியிருந்த பிறகும் எங்களுடைய கோரிக்கை செவிமடுக்காத பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் எங்களுடைய போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 10 லட்சம் பேர் அரசு ஊழியர், ஆசிரியர் பங்கேற்றிருக்கிறார்கள். அடுத்த நாள், நாளைய தினம் 2 தினம் மறியல் போராட்டம், 23, 24 மறியல் போராட்டத்தையும், 25ஆம் தேதி மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரில் மறியல் போராட்டத்தையும், அடுத்து 26ஆம் தேதி சங்கம் தமிழக சர்க்கார் எங்களுடைய கோரிக்கை தீர்க்கப்படவில்லை என்றால் 26ஆம் தேதி உயர்மட்ட குழு கூடி எங்களுடைய கோரிக்கையினுடைய வடிவத்தை மாற்றி, எங்களுடைய போராட்டத்தினுடைய வடிவத்தை மாற்றி இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். எனவே தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களே, இன்னும் காலம் தாழ்த்தாமல் எங்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். முருகன் சார், நீங்க சொல்லுங்க, வருவாய்த்துறை அப்படின்றது முக்கியமான துறை. தமிழக அரசு ஆவணங்கள், சான்றிதழ்கள் கொடுக்கிறது இந்த வருவாய்த்துறை மூலமா எந்த அளவுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படுது? நீங்க வருவாய்த்துறையில அனைத்து மாவட்டங்களும் அநேக ஊழியர்கள் பொருள் கலந்துருக்காங்க. இதெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர் பட்டியல், இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளில் மிகப்பெரிய முடக்கம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட பட்டியல் 36 தள்ளி போயிருக்கு. இன்னும் இந்த தேதி மேலும் தள்ளி போகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. இது போக அரசு ஆசிரியர்கள் உள்ள பேர் கலந்துருக்கிற கல்வி பணிகளும் அநேகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதே நிலை நீடித்தால் வரக்கூடிய சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல் கூட நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஒரு பாதிக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நீங்களே கேட்டிருப்பீங்க, எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதில் வருவாய்த்துறையினர் தான் அதிக அளவில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது போராட்டத்தின் காரணமாக அந்த பணிகளானது பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவித்திருக்காங்க. இதுபோன்று ஒவ்வொரு துறைகளிலுமே பணிகளானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள்.